அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ட்ராவல் லாக் பார்க்கலாம். ஸோ நேற்று வெட்டிங், ஸோ இன்றைக்கி ரிசப்ஷன், சாருக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் போயிட்டுருந்தோம். பாப்பா பார்த்திங்கன்னா ஜாலியாக, அவங்களுக்கு ட்ராவல்னாலே ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக உட்காந்து வந்துட்டு இருந்தாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. அவங்க பாட்டுக்கு சைலண்டாக நிஃப்ராவாது அப்படின்ற மாதிரி சைலண்டாக வந்தாங்க. ஸோ வீட்டிலலாம் ரொம்ப நாட்டி, சமாளிக்கிறது கஷ்டம். ஸோ காரில் ஏறினாங்கன்னா அவங்க பாட்டுக்கு சைலண்டாக உட்காந்துருவாங்க. எந்த செடியும் பண்ணுறதுல ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு ஒன்று ஒன்றையாக ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க டேடியை கார் ஓட்ட விட மாட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. ஸோ அதனால் நிப்பாட்டியிருந்தோம். ஃபைனலாக மண்டபம் வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் எல்லாரோடய பேசிட்டு இருந்துட்டு சாப்பிடவும் போயாச்சு. சாப்பாடு பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைட்டா, தால்ச்சா, பாயசம். ஸோ எல்லாம் ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். மொய் எழுதணும் இல்லையா? ஸோ அதனால் மொய்யும் எழுதிட்டு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு காரில் ஏறியாச்சு. ஸோ மாமி வெத்தலை மடித்து கொடுத்தாங்க. ஸோ அதையும் போட்டாச்சு. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கிளம்பியாச்சு. போனது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் தான், பட் ஆனால் சீக்கிரமே ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சது. போனோம், உட்காந்தும் சாப்பிட்டோம், வந்தாச்சு. ஸோ அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அதனால் சீக்கிரம்ன்ட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ பாதி இதில் பார்த்திங்கன்னா அவங்க கார் ஓட்டணுமா பாப்பா. ஸோ அவங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களே உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டாச்சு. அவங்களும் ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் மிஃப்ராமாவோட அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. மாமி ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி